நேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. 2 செய்தி அவர் சொல்றது. ஒன்று, எதிர்க்கட்சிகள் தரப்புல இவ்வளவு அழுத்தம் கொடுத்த பிறகுதான் முதல்வர் அவர் திமுகவுடைய ஆதரவாளர்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய இடத்துக்கு, பேரவையிலே ஒத்துக்கொள்ளக்கூடிய இடத்துக்கு அவர் வந்திருக்கிறாருங்கிறது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, தானாக முன் சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்கக்கூடிய அந்த தன்மைக்கு ஏன் அரசாங்கம் நகர மாட்டேங்குது? இந்திய அரசியல்லையே இன்றைய காலகட்டத்தில் பெண்களினுடைய நலன், வளர்ச்சி, பாதுகாப்புல அக்கறை செலுத்தி நாளொரு திட்டம் பெண்களினுடைய பாதுகாப்பிற்காக, வளர்ச்சிக்காக, முன்னேற்றத்திற்காக செயல்படுத்தக்கூடியது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு, திமுக அரசு. இப்போ இவங்க பெரிய புதுசா ஏதோ கண்டுபிடிச்சிட்டா மாதிரி, இங்க பாருங்க இன்னைக்கு முதலமைச்சரே ஒத்துக்கிட்டாரு அனுதாபின்னு. ஆமா, அனுதாபி தான். நாங்க என்னைக்கு அனுதாபி இல்லைன்னா, நீங்க தான் ஆரம்பத்துல இருந்து திமுகவினுடைய நிர்வாகி. அவர் இளைஞரணியில் இருக்கிறாரு, அவர் மாணவரணியில் இருக்கிறாரு. தவறான தகவல்களை பரப்பிட்டு இருந்தது யாரு? பாஜக, பாஜகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கள்ள கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தது. சொல்லலையே திமுக எந்த பொறுப்புல இருக்கிறாங்க, பொறுப்புல எந்த பொறுப்புல இருந்து வெளியில என்ன பொறுப்பு திமுக அறிவாலயத்தில இருந்து வெளியில இருந்து வந்த வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப அன்றையில இருந்து அவங்க திமுக பொறுப்புல இல்ல. இன்னைக்கு நான் கேக்குறேன், அதிமுக பாஜகவினுடைய அனுதாபிகள் எல்லாம் நீங்க கான்டாக்ட் சர்டிபிகேட் எடுத்து பாருங்க. பாஜகவுல யோக்கியமா ஒருத்தர் இருக்க முடியுமா? நீதிமன்றத்துல பொதுமைப்படுத்தல, உச்ச நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய தகவல் அறிக்கையினுடைய அடிப்படையில் சொல்றேன், 50% அதிகமான பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாலியல் குற்றங்கள்ல, குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டவர்கள் செய்திகள்ல வந்திருக்குது. இன்னைக்கு நான் கேட்கிறேன், இன்னைக்கு அதிமுகவை பார்த்து கேட்கிறேன், திருநாவுக்கரசு யாரு, சதீஷ் யாரு, பாரிலங்கோவன் யாரு, இவங்கெல்லாம் யார் பாதுகாக்கிறதுக்கு முன்னாடி போய் நின்னா? என்னமோ அக்னீஸ்வரன் பேசும் பொழுது எடப்பாடி பழனிசாமியை பாலியல் குற்ற வழக்குகள்ல அந்த கண்காணிப்பாளரை மாத்திட்டாரு. அவர் மாத்தினாரா? எடப்பாடி பழனிசாமி மாத்தினாரா? இந்திய அரசியல் வரலாற்றிலேயே பாலியல் குற்றத்துக்கு ஆளாகப்பட்ட, பாதிக்கப்பட்ட பெண்களினுடைய பெயரை வெளியிடக்கூடாது, வெளியிட்டது IPC செக்ஷன். அது குற்ற செயல். நிர்பயாங்கிற பெயர் எதற்காக வச்சு கொண்டு வந்தாங்க? பெண்களுடைய பெயரை தெரியக்கூடாது, பாதிக்கப்பட்டவருடைய பெயரு. இருங்க நான் முடிச்சிடுறேன். அவர் வெளியிட்ட அரசு அதிகாரி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிறப்ப அந்த யாருடைய அழுத்தத்தினுடைய காரணத்தினால, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருடைய அழுத்தத்தினுடைய காரணத்தினால அன்றைக்கு அவர்கள் வெளியிடப்பட்டு யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவருடைய சகோதரர் அடிச்சு துன்புறுத்தப்படுறாரு. அதன் பிறகு அவர் மறுபடி செய்திகள்ல, ஊடகங்கள்ல, காவல்துறைக்கு வர்றப்ப அதன் பிறகு ஊடக வெளிச்சம் பெற்று அதன் பின்னாடிதான் இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. அன்னைக்கு நம்ம தொடர் போராட்டம் நடத்தி இந்த பிரச்சனை. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி நடந்துச்சா? தமிழ்நாடு அரசு எவ்வளவு வேகமா செயல்பட்டு இருக்குது. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலினுடைய ட்வீட் 2019 மார்ச் 14 6:15 மணிக்கு அவர் போட்டிருக்காரு. பாலியல் குற்ற வழக்குகளில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் விவரங்களை வெளிப்படுத்தக்கூடாது என்ற உச்சநீதிமன்றத்தின் கடுமையான அறிவுறுத்தலை பொள்ளாச்சி விவகாரத்தில் மீறிவிட்டது அதிமுக அரசு. இனி யாரும் புகார் கொடுக்க கூடாது என மிரட்டுவதா? குற்றவாளிகளை காப்பாற்ற தொடரும் ஆளும் தரப்பின் கபட நாடகம்னு போட்டு அந்த ஜீவோவை அவர் ஷேர் பண்ணிருக்காரு. அப்ப இதே தானே பொருந்தும் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட காவல்துறை அதிகாரி நேரடியாக பத்திரிகையாளர்களை சந்திச்சு செய்தி டிபேட்ல ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட நேரடியாக பெயர் அறிவிக்கிறாரு. இன்னாரு இந்த இடம் இவ்வளவுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இன்னைக்கு கமிஷனர் அருண் அவர்கள் பத்திரிகையாளரை சந்திச்சு சொன்னாரா? செய்தி எப்படி கசிஞ்சிருக்குது? கசிஞ்ச செய்தி எப்படி முதல்ல அண்ணாமலைக்கு போனுச்சு? அதை வச்சுட்டு அரசியல் பண்ணக்கூடிய ஆளுநரா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், கள்ளக்கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவா இருக்கட்டும், இந்த பேக் டிராஃப்ட் பிளான் போட்டு கொடுத்தது யாரு? இன்னைக்கு இவ்வளவு தூரம் தகவல் தமிழ்நாடு அரசு பக்கத்துல இருந்து செய்தி லீக் ஆகலன்னு தெரிஞ்ச உடனே NIC நாங்க தான், எங்க பக்கம் தான் தப்புன்னு வாலண்டரே ஒத்துக்கிட்டு இருந்திருக்குதா இல்லையா? இவ்வளவு தூரம் பேசக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் மிக தெளிவாக பாதிக்கப்பட்டவர்களுடைய பக்கம் நின்று குற்றவாளிகளை கைது செய்து அதன் நடவடிக்கை எடுத்ததை சொல்லிட்டாரு. இதுல உங்களுக்கு போவதில்ல, தகவல் உங்களுக்கு புரியாது, தெரியாது. நோக்கி டைவர்ட் பண்ற அதற்கு காரணம் இருக்குது. டைவர்ஷன் கிடையாது. அதிமுகங்கிற கட்சியை வழி நடத்தின, அந்த கட்சியை 4.5 வருஷம் காப்பாத்தின ஆளுநரை பாதுகாக்கக்கூடிய வேலையை பாஜக அதிமுக செய்யலாம். ஆனா இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் கேள்வி, யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்குது?
பல்கலைக்கழகங்கள் நீங்க யாருக்கு இன்னைக்கு பட்டா போட்டு கொடுத்ததா பேசிட்டு இருக்கீங்க? பல்கலைக்கழகங்கள்ல எதற்காக சட்ட திருத்த மசோதாக்கள்லாம் கொண்டு வந்துட்டு மொத்த ராயல்ட்டியும் அன்னைக்கு ஆளுநர் கையில் தான். வேந்தர், இவர் என்ன வேந்தர்? எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டுல எல்லாத்துக்கும் கருத்து இருக்கு ஆளுநருக்கு. நாய் குறுக்க போனா கூட ஆளுநர் கருத்து சொல்லாம இருக்கிறது கிடையாது. இது திராவிடத்தின் இதெல்லாம் பாதமானு அவருடைய ட்விட்டர் பக்கத்துல திராவிட கருத்தியலை பத்தி பின் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்ப அரசியலாக பேசாம நிர்வாகம் பண்ண வந்த ஆளுநருக்கு எல்லாத்துலயும் அரசியல் நோக்கம் இருக்குது. சரி, அதுக்கு அதிமுக அவரை எப்படி அதிமுக சொல்றேங்க இருங்க. பல்கலைக்கழகங்கள சூறையாடிட்டு இருக்கீங்க. நீங்க துணைவேந்தர் நியமிக்கணும். நீங்க தமிழ்நாட்டுல துணைவேந்தர் தமிழ்நாடு ஒண்ணும் இவர் வந்த பீகார் மாதிரி உத்தரப்பிரதேச மாதிரி அறிவு குறைபாடு உள்ளவர்கள் கிடையாது. வெளில இருந்து ஆள் பிடிச்சு கொண்டு வர்றதுக்கு இங்க போதுமான அறிவாளிகள் இருக்கிறாங்க. குழு நியமிச்சு துணைவேந்தர் நீங்க போடுனா போட மாட்டீங்க. சரி, துணைவேந்தர் போடல அப்படின்னா பொறுப்பு துணைவேந்தர் யார் போடணும்? பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய சீனியர் ப்ரொஃபசர் ஒருத்தரை நியமிக்கணும். அங்க இருக்கக்கூடிய ப்ரொஃபசர் அசோசியேஷன் அதற்கும் அறிவுரை சொல்லுது. ஆனா இவரு தான் ஏற்கனவே காவி பஞ்சுகளை காதுல அடைச்சிட்டு இருக்கிறவர் அதை கேட்கறதுக்கு தயாரா இல்ல. ரெஜிஸ்ட்ரார் போடணும். ரெஜிஸ்ட்ரார் எங்க இருந்து கொண்டு வந்தீங்க? அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய சீனியர் ப்ரொஃபசரை நியமிச்சிருக்கீங்களா? இல்ல அங்க இருக்கக்கூடிய அசோசியேஷன் ப்ரொஃபசர் அசோசியேஷன் டீச்சர் அசோசியேஷன் அவங்க வலியுறுத்தி கொடுத்தவங்களை நீங்க வந்து முன்மொழிஞ்சிருக்கீங்களா? இல்ல தமிழ்நாடு அரசு சார்பில் இந்த சிண்டிகேட் உறுப்பினர்கள் குறை சொல்றாங்களே இவங்க பரிந்துரை கொடுத்த ஏதாவது ஒரு பரிந்துரையை ஆளுநர் ஏத்துட்டு இருந்திருக்கிறாரா? ஆளுநர் யாரை பிடிச்சு கொண்டு வராரு? நூல் பிடிச்சு MIT-ல இருந்து ஒரு ஆளை கொண்டு வந்து இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஏன் ஆளுநரினுடைய கட்டளைகளை ஏற்று செயல்படக்கூடிய ஒரு ஆள் இன்னைக்கு வந்து ஆளுநரை காப்பாத்துறதுக்கு அதிமுக என்ன செய்யுது? நீங்க அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அதிமுக 4.5 வருஷம் காலம் காப்பாத்தினது யாரு? அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா இறந்த உடனே சசிகலா டிரஸ் மாத்திட்டு நான் முதலமைச்சராக போறேன்னு ஆளுநர் மாளிகை போன உடனே ஓடி போய் ஒளிஞ்சாரு ஒரு ஆளுநர். இந்த அம்மா ஊதுபத்தி உருட்டு போற வரைக்கும் வரல. அதற்கு பிறகு வந்த கூடுதல் துணை ஆளுநர் மகாராஷ்டிரால இருந்து கூடுதல் இணைப்பு ஜாயிண்ட் செரிமனி நடத்தி வச்சார். எடப்பாடி OPS கையை பிடிச்சு கோத்து வச்சாரு. இது அதிமுகவும் ஆளுநரும் பாஜகவும் பிரிக்க முடியாது. இந்த குற்ற செயல்கள்ல கேடுகட்ட வேலைகள்ல அரசியலாக்கக்கூடிய மலிவான அரசியல் குறிப்பிட்டு சொல்றேன். மலிவான அரசியல் இன்னைக்கு நான் சொல்றேங்க. நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி நேரடியாக சட்டமன்றத்தில் திமுக அனுதாபின்னு நேரடியாக ஒத்துட்டு இருந்திருக்கிறாருன்னு சொல்றீங்களே. திமுக உறுப்பினராக இருந்தாலும் நாங்க நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றோம். இன்னைக்கு நான் கேட்கிறவங்க கிட்ட இன்னைக்கு நீங்க இதெல்லாம் கேட்டதுனால சொல்றேன். உங்களுடைய ஆட்சி காலத்துல உங்களுடைய அமைச்சர் அவரை வேலைக்கு போனாங்க, வேலைக்கு சிபாரிசுக்கு போனாங்க அப்படிங்கிறதுக்காக பாலியல் குற்றத்துக்கு ஆளாகி இல்ல இது நான் தெரியப்படுத்திதான் ஆகணும். இதுக்கு நீங்க அனுமதிக்கணும். இப்ப நேரடியாக பாதிக்கப்பட்ட பெண் பேசியிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட பெண் பேசியிருக்காங்க. வேலைக்கு போனவங்கள அவங்க காவல்துறை பாலியல் சிண்டல் கேளுங்க. ஏன் ஊடகம் ஏன் பயப்படுது? பயப்படல. ஏன் பயப்படுது? பாதிக்கப்பட்ட பெண் அவங்க புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கலன்னா பரவாயில்ல. நீங்க இல்ல அவங்க பாதிக்கப்பட்டவங்க அவங்க காவல்துறையில புகார் கொடுத்திருக்காங்க. குற்றவாளிகளை நீங்க கூட வச்சிருக்கீங்க. பொள்ளாச்சி வழக்குல இருந்து இன்னைக்கு நடந்த அண்ணா நகர் குற்ற சம்பவம் பொள்ளாச்சி வழக்கு எத்தனை நாள் நடந்துச்சு? 7 ஆண்டுகள் நடந்துச்சு. வடசென்னையில ஒரு சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி 2 மாதங்களுக்கு மேலாக நடந்துட்டு இருந்துச்சு. பெரம்பலூர்ல ஒரு குற்ற சம்பவம் பல ஆண்டுகளா நடந்துட்டு இருந்துச்சு. தொடர்ந்து போராடின பெண்ணை காவல்துறை ஓங்கி அறையுது. அதற்கு நீங்க வந்து உயரதிகாரிக்கு பொறுப்பு கொடுக்குறீங்க. அப்ப காவல்துறை உயரதிகாரி தூக்குல தொங்குனாங்க. உயரதிகாரி காவல்துறையில இருந்த பெண்ணுக்கு பாலியல் சிண்டல் நடந்துச்சு. காவல்துறை உயரதிகாரி மூஞ்சில ஆசிட் அடிக்கக்கூடிய கலாச்சாரத்தை ஏற்படுத்தினது அதிமுக. நீங்க என்ன பெரிய யோகிய மாதிரி தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பு பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கு? தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது.